வெல்கம் டு ஆஸ்னூஸ் யூடியூப் சேனல். இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னேன்னா, குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி மெஷரிங் கப்பில் 2 கப் இல்லை 250 கிராம் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து சலிச்சு தான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அரிசி மாவு வந்து வறுத்ததும் போடையிலும் உங்களுக்கு அவிச்சதும் போடையிலும் ஜஸ்ட் கடையில் வாங்கினது இடியாப்பு மாவு இன்ஸ்டன்ட் பேக்கெட் அதையும் வச்சு செய்யலும் ஈஸியாக செஞ்சிடையிலும் ஒரு 10 மினிட்ஸில் தேவையான ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு போய் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நெய் ஊற்றிக்கோங்க. நெய் இல்லாட்டி உங்களுக்கு பட்டர் இல்லாட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் எதுவும் சேர்த்து பிசைஞ்சு கொள்ளையிலும். பட் நெய் ஊற்றினா இது நல்லா சாஃப்டாக வரும், நல்ல ஒரு மனம் உண்டு வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொண்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொண்டு இடியாப்பு மாவு பதத்துக்கு இல்லாட்டி அதை லூஸாகவோ நார்மலான பதத்துக்கு உருண்டி ஆக்குற அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளி. இதுக்கு நல்ல பதமோ எதுவும் குக் பண்ண தெரியாதவங்களும் ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும் இந்த மாவு பிசைஞ்சதை. இதுக்கு வந்து சுடு தண்ணி எதுவும் தேவையில்லை, நார்மலாக பச்சை தண்ணியில் உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும். இதுக்கு இப்போ நான் ஃபில்லிங் செய்கிறதுக்கு இந்த மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து இதை நான் ரைஸ் குக்கரில் தான் செய்கிறேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரைஸ் குக்கரில் தான், கேஸ் இல்லாததுக்கு இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் தண்ணி வந்து காயிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டு நல்லா இது கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டு கரியிற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் தண்ணி அது பதம் வந்து குறைஞ்சி கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி உருக்கி வச்சுக்கிற வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வடித்து வச்சுக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது கருப்பட்டி பானி. இது நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வடித்து தான் வச்சுக்கிறேன். இதில் தூசு அது வலிக்கும்ன்றதால. ஸோ அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கொள்ளணும். இந்த டைமில் வந்து ஒரு 2 ஏலக்காவை நல்லா பொடிச்சு போட்டுக்கோங்க. இதோட சேர்த்து நல்லா இதை அப்படி கொஞ்சம் இந்த பானி வத்துற மாதிரி அளவு வரைக்கும் நல்லா கிளறி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்ல டேஸ்டியானது. இந்த ஃபில்லிங் லேவரியாக்கும் இந்த ஃபில்லிங் தான். அதே போல் பேன் கேக் சுருட்டாப்புன்னு சொல்லுவோம் ஸ்ரீலங்காவில், அதுக்கும் இந்த ஃபில்லிங் தான் நாங்கள் வைக்கிறது. ரைஸ் குக்கரில் அந்த சட்டியில் வந்து ஆஃப் ஆகினாலும் கொஞ்சம் சூடிக்கின்றதால மிச்சம் நாடி பிடிக்கிற மாதிரி ஃபுல்லாக வத்துற மாதிரி எடுக்கலாம். அது சூட்டுக்கே கொஞ்சம் தண்ணி வற்றிடும். ஸோ அதை அப்படி ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ நான் வாழை இலையில தான் இது செய்ய போகிறேன். உங்களுக்கு வேறு எந்த இலையிலையும் இது உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். பட் வாழை இலையில் செஞ்சால் தான் நல்ல மனம் உண்டு வரும் அவிச்சு எடுக்க போகலாம். இது ஸ்பெஷல். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு பட்டர் பேப்பரில் கொஞ்சம் ஒட்டி இலப்பமாக தட்டி எடுத்து உங்களுக்கு அவிச்சு கொள்ளையிலும். இதுக்கு நான் நெய் தடவிக்கிறேன். அப்போ அந்த நெய்ட மனமும் வாழையோட மனமும் சேர்ந்து வரப்போக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதில் வந்து இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக அந்த குழிமாக எடுத்து இதை நல்லா தட்டி கொண்டுட்டு அது உள்ளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் வச்சு 2 மடித்து இந்த வாழையில கொஞ்சம் சுற்றி இதை அப்படி ஒவ்வொன்றா செஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கு இப்போ ஒரு ரைஸ் குக்கரில் நீங்கள் பாதி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் குக்கரில் மேலே ஸ்டீமரில் இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு பக்கத்துக்கும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் 5 மினிட்ஸ் வந்து மற்ற பக்கத்துக்கும் திருப்பி போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த சேம் ரெசிபி உங்களுக்கு வந்து மைதா மாவு ஆல் பர்பஸ் ஃப்ளாலையும் உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும். உங்களுக்கு பார்த்தா விளங்கும். நான் வெந்த தொண்டை எடுத்து வச்சு காட்டுறேன். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்குது பாருங்கள். ஸோ இது நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களோட பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்கும். இந்த வாசம் அந்த அளவுக்கு இருக்குது, எனக்கு அப்படி மனமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.